வணக்கம் நண்பர்களே, சேனல் ஆர்கம் சார்பாக ஆர்டிஎஸ் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சு முடிவுகள்லாம் வெளியிருக்கு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்று இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இது ஒரு பெரிய தலைவலியான சமாச்சாரம். பெரும்பான்மை இருந்துட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. 5 ஆண்டுகள் ஆட்சி ரன் பண்ணிட்டு போயிடலாம். 96ல் கலைஞர் இந்த மாதிரி தான் 96 சீட்டு தான் எடுத்தார் 2006. அப்போ காங்கிரஸ் 34-35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவருடைய ஆதரவில் அவர் வாய்க்கரிசி போட்டு எப்படியோ 5 வருஷத்தை ஓட்டினார். இப்போ இங்கே அந்த அளவுக்கு இருக்குமா, அந்த கூட்டணி கணக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. ஒரு கால் அப்படி கூட்டணி இருந்திருந்தாக்கா அப்போ அவங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்க, அது இதாகும். இப்போ பெரிய நெருக்கடியான சூழலில் இப்போ தமிழகம் இருக்குது. இப்போ கவர்னர் இவரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இவர் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபித்து அதுக்கப்புறம் ஆட்சி தொடரணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டாக்கா, இவர் நிறைய வாக்குறுதிகள் நிறைய தந்திருக்காரு. சென்ற முறை அப்படி தான் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் 1500, திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 1000. அந்த 1000 கூட அவங்க 27 மாதம் கொடுக்கல. 28வது மாதம் எடப்பாடியாரோட அழுத்தத்தில் தான் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த வாட்டி அதிமுக தேர்தல் அறிக்கையில் 2000, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 2500. இப்போ 2500 அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அவர் கையெழுத்து போடணும். ஏன்னாக்கா அப்புறம் இவரும் ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக மாறிடுவார். ஏன்னா இவர் செய்வார், இவர் சொன்னதை செய்வார். ஏன்னா இவர் தூய சக்தி. இவர் எந்த விஷயத்துலேயும் எந்த லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நம்புவோம். மக்களுக்கான நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மாதத்துக்கு 2னாக்கா 6 2 12, 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர். அது 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டர் மாதிரி கொடுக்குறதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் விவசாயிகளினுடைய கடன் தள்ளுபடி, படித்தவங்களுக்கு மாதம் 15,000. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எக்கச்சக்கமான இது இருக்குது. நிறைய, அதாவது ஆண்டு வருமானம் இப்போ பட்ஜெட்டுடைய இது குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்சம் கோடினாக்கா, இப்போ இவருடைய இதுவே ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி கணக்கு வருது. இவர் சொல்லியிருக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாமே. அதனால் அது அவசியம் உடனடியாக அப்புறம் அனைத்து மகளிருக்கும் இலவச இந்த பஸ் பாஸு, அப்புறம் தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நிறைய செய்ய வேண்டிய விஷயம். அது உடனடியாக இவர் மக்களுக்காக இப்போ வந்திருக்காரு. ஆண்டுக்கு 150-200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. அதை நாம் நம்புவோம். மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்புன்றதை நாம் இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக பெரும்பான்மை நிரூபித்து அடுத்து தமிழக மக்களை நெருக்கடிக்கு தள்ளாமல் அவர் ஆட்சி அமைச்சு அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணங்கள். அது தொடரும் என்று நம்ம நம்புவோம். அடுத்த காணொளியில் ஆர்டிஎஸ்.